மகாலய அமாவாசையொட்டி காவிரி பவானி ஆறுகள் சங்கமிக்கும் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடிவிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். தர்ப்பணம் கொடுப்பதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? அங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க? புரட்டாசி மாத அமாவாசை மகாலய அமாவாசையாக கருதப்படுகிறது. இந்த நாளில் நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் நல்லது நடக்கும் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் தான் இன்று தர்ப்பணம் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. பவானியில் பொறுத்த வரைக்கும் காவிரி, பவானி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதி ஆகிய 3 நதிகள் சங்கமிப்பதாக ஐதீகம். இந்த கூடுதுறையில், பவானி கூடுதுறையில் நதிகள் சங்கமிக்கக்கூடிய கூடுதுறையில் தான் ஏராளமான பொதுமக்கள் அதிகாலை முதலாகவே புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக புனித நீராடி விட்டு படித்துறையில் பிண்டம் வைத்தும் எள் தண்ணீர் விட்டும் திதி கொடுத்தும் தர்ப்பணம் செய்தும் முன்னோர்களுடைய வழிபாட்டில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மட்டுமல்லாமல் நாமக்கல், சேலம், கரூர், திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் இங்கு திரண்டு வந்து இதுபோன்ற ஒரு வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள். படித்துறையில் மட்டுமல்லாமல் பரிகார மண்டபங்களும் மக்களால் நிரம்பி வழிகின்றன. வழிநெடுகிலுமே ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வந்து இதுபோன்ற தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதுபோன்ற தர்ப்பணம் கொடுத்ததற்கு பிறகாக இங்கு இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் மற்றும் சுவாமியை தரிசனம் செய்வதற்காக தரிசனம் செய்துவிட்டு செல்கிறார்கள். இப்படி பொதுமக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எத்தனாவது வருஷமா வர்றீங்க? என்ன மாதிரியான பூஜைகள்லாம் பண்றீங்க? சேலம் மாவட்டங்க, தாரமங்கலம். பூஜை வந்து 5 வருஷமா பண்ணிட்டு தான் இருக்கோம். முன்னோர்களுக்காக செஞ்சுட்டு இருக்கிறோம். இது எதுக்காக பண்றீங்க? பண்றதுனால என்ன கிடைக்கும் நம்பிக்கிறீங்க? முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு நம்பிக்கை. அதான் சார் பிண்டம் பிடிக்கிறோம். கற்பனை சாமி கும்பிட்டு தண்ணியில் விட்டு சாமி பவானி ஈஸ்வரன் சாமி கும்பிட்டு கிளம்பிடுவோம். ஓகே. புரட்டாசி மாத இந்த மகாலய அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்டால் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பூஜையில் ஈடுபடுவதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதிகப்படியான ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த பகுதியில் திரண்டிருப்பதால் போலீசாரும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். தீயணைப்பு துறையினரும் கூட காவிரி ஆற்றில் யாரேனும் தவறி விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிகப்படியானோர் திரண்டு இருப்பதால் பவானி நகரில் போக்குவரத்து நெரிசல் என்பது காணப்படுகிறது. குறிப்பாக பவானியிலிருந்து ஈரோடு செல்லக்கூடிய சாலைகள், மேட்டூர் சாலை உள்ளிட்ட பிரதான சாலைகளும் போக்குவரத்து நெரிசலால் நிரம்பி வழிகிறது. பவானி கூடுதுறைக்கு உள்ளே வந்து செல்வதற்கும் கூட காலதாமதம் என்பதும் நிலவுகிறது. இதை சீரமைப்பதற்கான பணிகளிலும் போலீசார் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.